வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜிஎஸ்யூ சாப்டர் 58 தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வலுன்னு பேசாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். ஆமா பாட்டி, என்ன மேட்டர், என்ன எதுக்காக நீங்கள் இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பாட்டியை பார்த்து கேட்குறான். ஆக்சுவலி பாட்டிங்கிற வார்த்தையை இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே வந்து மூதாதையர் அப்படிங்கிற வார்த்தையை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து பாட்டிங்கிற வார்த்தையவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த கதைக்கு பார்க்க நல்லா இருக்கும். தியான்சே, உன்னை பார்த்து ஒரு மாசம் ஆச்சு, அதனாலதான் இந்த பாட்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணனால பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி வா, உன்னுடைய தாத்தா இந்த இடத்துல இல்ல, நம்ம ரெண்டு பேரும் இங்க ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி அவனை பார்த்து வந்து கேட்கறான். ஆக்சுவலி பாட்டின்னு சொல்றான், ஆள் இவன் வந்து எங்காதான் இருக்க மாதிரி இருக்கான். அட பாவி தியான்சே, நீ நைட்டு வீட்டுக்கு போகாம இருக்கிறதுக்கு காரணம் இதுதானா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து மனசுக்குள்ள நினைக்கிறான். பாட்டி, ஆல்ரெடி நீங்க சொல்லி கொடுத்த ஜி சீக்ரெட் டெக்னிக்கை நான் மாஸ்டர் பண்ணிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் எப்படி ஜி சீக்ரெட் டெக்னிக்கை வந்து கம்ப்ளீட்டா வந்து சொல்லி கொடுப்பீங்க, எப்ப நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவகிட்ட கேட்கறான். ஹீரோ தான் ஏன்னா உருமாறி இருக்கான், நீங்க வந்து குழம்பிக்காதீங்க. தியான்சே, நீ ஏன் இப்படிலாம் வந்து கவலைப்படுற, உன்னுடைய கல்டிவேஷன் லெவல் அது ரொம்ப லோவா இருக்கு, அதனால நீ வந்து பொறுமையாவே கத்திக்கோ, என்னால இதுக்கு மேல வந்து வெயிட் பண்ண முடியாது, நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்க. இல்ல, நான் என்னை விட வயசுல மூத்தவங்க கூட கல்டிவேட்டர் பண்றனால என்னுடைய பாடி அது ரொம்ப சஃபர் ஆயிருது, அப்புறம் ரொம்பவுமே ட்ரை ஆயிருது, அதெல்லாம் சரி பண்ணணும்ல, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் ஜி சீக்ரெட் டெக்னிக்கை நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த பாட்டி கிட்டையும் கேட்கிறான். தியான்சே, இப்படி குழந்தை மாதிரி நீ வந்து அடம் பிடிக்காத அப்படின்னு சொல்லி ஒரு சங்கிலியை தூக்கிட்டு வரான். என்னது இவங்க வர ஃபோர்ஸை பார்த்தா இப்போ என்னை கட்டாயப்படுத்தி இப்போ ஒன்னா இருந்துருவாங்க போலயே அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சிருக்கமே. சங்கிலியை படி ஹீரோ வந்து கட்டிடுறான். இது ஒரு புது பொருள், இதுக்கு நான் தான் வந்து பொறுப்பு. இந்த செயின் உன் மேல போட்டேன் அப்படின்னா உன்னுடைய கல்டிவேஷன் எல்லாத்தையுமே அது ஜீரோ ஆக்கிடும். நீ இப்போ ஒரு நார்மல் மனுஷனா தான் வந்து இருப்ப. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது ரொம்பவுமே வந்து புதுசா இருக்கும், வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த லேடியும் சொல்ல. ஹீரோ வந்து அவன் வந்து கிஸ் பண்ண போறான். ஐயோ, இவன் மட்டும் என்ன இப்போ கிஸ் பண்ணா அப்படின்னா நான் வந்து இப்போ பிரேக் த்ரூ பண்ணிடுவேனே, என்னுடைய உண்மையான ஐடென்டிஃபை வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து என்ன பண்ண போறேன், என்னுடைய கல்டிவேஷன் வேற இப்ப சீல் பண்ணப்பட்டிருக்கு, என்னுடைய கைகள் வேற கட்டப்பட்டு இருக்கு, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு டப்புன்னு வந்துட்டு ஹீரோ வந்து போஷன் வச்சிருப்பான்ல, அந்த போஷன் எடுத்து அவன் மூஞ்சிலேயே வந்து அடிச்சிடறான். அவனுடைய ஃபேஸ் அப்படியே ஒரு கிளவியோட ஃபேஸுக்கு அந்த சமயத்துல வந்து மாறிடுது. அடைச்சேன், இவ ஒரு கிளவியா, நல்ல வேலை இவளோட வலையில நான் வந்து மாட்டல, இந்த ஒரு வயசான கிளவியா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்கேன். ஏய், நீ தியான்சேவே கிடையாது, யாருடா நீ அப்படின்னு சொல்லி அவளும் நம்ம ஹீரோவை பார்த்து வந்து கேட்கிறான். என்ன எல்லாருமே வந்து சன்னின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அந்த சீக்ரெட் ரிலேமுக்கு போனப்ப இந்த பொய்யான நேம் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். அதே நேம் தான் இங்கே வந்து சொல்லிடுறான். என்ன ட்ரிக் பண்ணி ஏமாத்தலாம் நீ வந்து பாக்குறியா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியும் சொல்ல. நான் ட்ரிக் பண்ணி ஏமாத்த பாக்குறேன், நான் உண்மையை சொல்லணும்னா உன்னுடைய ஃபேஸ் அது ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த வயசான பாட்டியை பத்தி சொல்றான். உன்னுடைய கோல் தான் என்ன, ஜி சீக்ரெட் டெக்னிக்கை பத்தி உனக்கு எப்படி தெரியும், நீ அதை எங்க கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்க. சிஸ்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சாலும் பிரதர் சியோசுக்காக இப்ப நம்ம இவ்வளவு பழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து யோசிச்சு பாரு, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சியாவோ ஃபேமிலியை என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க. என்ன சொல்றேன், நீ சியாவோ ஃபேமிலியில எஞ்சி இருக்கக்கூடிய ஹாங் சன்னா இல்ல ஈ ஃபிங்கா அப்படின்னு சொல்லி அவ திருப்பி கேட்க. ஈ ஃபிங்கா அந்த குடும்பத்துல இருக்க எல்லா பேரையுமே நான் வந்து அழிச்சிட்டேன், இன்னும் நான் சில பேரை விட்டுருந்தா அது எனக்கு தான் பிரச்சனை, அதையும் நான் இப்ப சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளவியும் சொல்ல. ஹீரோ யங் ஃபேமிலியில இருக்க எல்லா பேருமே சியாவோ ஃபேமிலி கிட்ட ஜி சீக்ரெட் டெக்னிக் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலியில இருக்க எல்லா பேரையுமே நீங்க வந்து அழிச்சிங்க, ஆனா இப்படி ஒரு நாள் வரும் அப்படின்னு நீ நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க. அது ஒரு கிரேசி ஸ்ட்ரென்த், அது ஒரு அன்வர்த்தி, சியாவோ ஃபேமிலியில இருக்க எல்லா பேருமே அவங்க அழிக்கப்பட வேண்டியவங்க தான் அப்படின்னு சொல்லுமே ஹீரோ செயின் எடுத்து அவளை வந்து கட்டி போட்டு வர்றான். ஏய், என்ன நீ விடு, சியாவோ ஃபேமிலி எப்படி இறந்தாங்களோ அதே மாதிரி தான் நீயும் இப்ப வந்து சாக போற, மை மேன் அவ ஒரு கிரேட் ஸ்ட்ரென்த், அவ இந்த இடத்துக்கு வரட்டும், உனக்கு இருக்குடா அப்புறம் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல. ஹீரோவும் நீ மீன் பண்றது அந்த ஓல்டு டாக்க தானே, அவன் ஈ ஃபேமிலி கிட்ட இந்த டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பறிச்சுட்டு போயிட்டான், கவலைப்படாத அவனு இப்ப சாக தான் போறான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல. அவளுக்கு அப்படியே பல்ப் ஆயிருது, இவன் என்ன இப்படி கேட்டான் அப்படின்னு. உனக்கு எப்படி இதெல்லாமே தெரியும், நீ யாரு அப்படின்னு சொல்லி அவன் மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்கறான். இதை நீங்க செய்யாம இருந்திருக்கணும், இந்த ஜி சீக்ரெட் டெக்னிக்கை பத்தி நீங்க ரகசியமா வச்சிருந்தோன்னு அப்படின்னா, ஆனா இப்ப எனக்கு தான் தெரிஞ்சு போச்சு, சரி ஜி சீக்ரெட் டெக்னிக்கை என் கையில கூடு, உன்னை நான் விட்டுறேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அத நான் உங்ககிட்ட கொடுப்பேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லுமே ஹீரோ டப்பு நான் கையில வந்து ஃபயரை வைக்கிறான். ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோ கிட்ட கேட்க. நீ சொல்லலன்னா என்ன, அதை நானே உன்னுடைய சோல்ல சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லி அவன் நெத்தியில் அந்த இடத்த வச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் உண்மையான ஜி சீக்ரெட் டெக்னிக்கோட பவர் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பவர் ஃபுல்லா வந்து எடுத்துறான். அவனுக்கு அந்த பவர் எல்லாமே வந்து கிடைச்சிருது. இந்த சீக்ரெட் டெக்னிக் நான் டைசி ஏசியன் ஸ்டாருக்கு போறப்ப என்னுடைய சர்வியல் டைம் அது இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இன்னொரு விஷயத்தையும் நான் பண்ணணும், நான் டிவைன் பவர் ஸ்டேஜ் அடையிறதுக்கு முன்னாடி நான் ஒரு லெசர் சென்டர் பிரேக் த்ரூ பண்ணணும், அப்படி பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு. ஆமா, இந்த பழைய விஷயத்தை நான் வந்து மறந்துட்டேனே, ஆமா ஈ ஃபேமிலி கிட்ட இருந்து நீ எடுத்த அந்த
டிவைன் ஆர்ஜின் ஸ்டோன் அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, ஏன்னா ஹீரோ வந்ததே வந்து கொள்ளையடிச்சதையுமே தெரிஞ்சுக்கணும் தான் வந்திருப்பான். ஹீரோ அதவே மறந்துட்டேன். அதை தான் மறுபடியும் யோசிச்சுட்டு அவகிட்ட கேட்கிறேன். நான் அதை உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல, நீ சொல்லலைன்னா என்ன, இந்த இருக்கு இந்த போசன் இதை உன் வாயில நான் ஊத்தி விட்டேன் அப்படின்னா நீயே உண்மையை கக்குவா பாரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஊத்தி விட்டா. அவன் வந்து சிரிக்கிறா. சிரிச்சுட்டு என்னத்தடா கலந்து கொடுத்த அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ போதைக்கு அடிக்டான மாதிரி அடிக்ட் ஆயிடுறான். இதுவா இது யிங் யான் ஜாய் போசன். இந்த போசனை நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் உன்னுடைய கல்டிவேஷன் அது எவ்வளவு ஹெய்க்ல இருந்தாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 0 ஆயிரும். இதோடைய ஃபீல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, ஓ நீ ஒரு திருட, நீ கேவலமானவன், இதுக்கான மாத்து மருந்த கூறான் அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்க. ஹீரோ அவங்க கொள்ளையடிச்சிட்டு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிடறான். இது இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவகிட்ட கேட்கறான். ஆமா இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ், அங்க கொள்ளையடிச்சதுதான் இங்க தான் இருக்கு, என்ன கழட்டி விடுறான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்கறான். என்னது 4 மில்லியன் டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் மட்டும் தான் இருக்கு, 6 மில்லியன் டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் மீதி பாதியா எங்க அப்படின்னு சொல்லி அவகிட்ட அவன் கேட்க, அதுவா அது என்னுடைய பிரேக் த்ரூக்காக சப்ளிமெண்ட்ஸ் வாங்குறதுக்காக செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றேன். கேவலமான கிளவி, உனக்கு இந்த வயசுல இது தேவையா, உனக்கு சப்ளிமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு கொள்ளையடிச்ச பணத்துல தான் நீ வந்து செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி ஹீரோ வந்து திட்டுறான். எனக்கு நான் மாத்து மருந்தை நீ கூடு, அதுக்கப்புறம் உன்னோட ஸ்பெஷல் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ உரசிக்கிட்டு வரேன். அடி பாவி, இந்த நேரத்துல எங்களை ஒண்ணுமனா இருக்கலாம்னு சொல்லி வாரி அப்படின்னு சொல்லி ஹீரோ கையை மடக்கி மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுறான். நீயே ஒன்ன பாத்துக்க, நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன், இன்னைக்கு நைட்டு நம்ம வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்துல வந்து கிளம்பிறான். இங்க வந்து பார்த்தா தியான்சே இருக்கான்ல, அவனுடைய அப்பா கிட்ட தான் ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கான். அவனுடைய அப்பாவும், தியான்சே மூதாதையர் எப்ப அவங்களுடைய பிரேக் த்ரூ பண்ணுவாங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி அவனுடைய அப்பாவும் கேட்க, அப்பா இன்னைக்கு நைட்டு நம்ம ஒரு விருந்துக்கு வந்து அரேஞ்ச் பண்ணலாம், அவங்க பிரேக் த்ரூ ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டு பேசணும்னு வந்து நினைக்கிறேன். அப்படியா, இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், நான் இதை எல்லா பேர்கிட்ட போய் சொல்றேன், எல்லா பேரையும் கூட்டிட்டு வரேன் நைட்டுன்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டு மனசுக்குள்ள வந்து நினைக்கிறாரு, யங் ஃபேமிலிக்கு ஒரு கிரேட்டான மூதாதையர் வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு மணிக்கு படிச்சுட்டாங்க. ஹீரோ வந்து நினைக்கிறேன், இன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒண்ணு கூடி இந்த இடத்துக்கு வந்துருவாங்களா, என்னோட வலையில நீங்க எல்லா பேருமே சிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். அன்னைக்கு நைட்டு ஆயிருது. ஹீரோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஃபேயான், இங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா என் கையில இருக்கக்கூடிய இந்த பாட்டில நான் உடைப்பேன், அதுதான் உனக்கான சிக்னல் அப்படின்னு சொல்லி ஹீரோ எல்டர் மோ கிட்ட சொல்ல, ஓகே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஹோலிசன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. ஹீரோ கையில ஒரு பாட்டில் வர வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அங்க சாப்பாடுல இருந்து விஷத்தை கலந்துருவானா என்னன்னு தெரியல. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.